வணக்கம் காய்ஸ், இது இன்னைக்குள்ள vlog இல்லை, நேற்றுள்ள vlog. நாகர்கோவில் கிளாஸ்க்கு முந்தின நாள் நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டேன். காலையில் பார்த்தா தீ கமகமன்னு எரிஞ்சிட்டு இருந்து அப்படியே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்கள ரன்னிங் விட்டாச்சு. காலையில் எழுந்துச்சி சவேரியார் கோயிலுக்கு மேலே இருந்த குண்டு பல்புக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா மரத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லா மரத்தையும் வெட்ட போகிறாங்களாம் சீட்டு போடுறனால. அப்புறம் சரி நானே கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அது வேற வரமாட்டுது. பாகுபலி பீஜம் போட்டதும் தன்னால் வந்துருச்சு. மரத்தை பிடுங்கிறதுக்கு 2 கை பத்தாதுடான்னு சொல்லி எங்கள் அப்பா ஆண்டனியனாவை வர வச்சிட்டாரு. ஆண்டனியனா ஜேசிபியை கொண்டு வந்து எல்லா மரத்தையும் பிடுங்கிட்டாங்க. என்ன தான் சோகமாக இருந்தாலும் நம்ம தான் 90s கிட்ஸ் ஆச்சே, ஜேசிபி ஓடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம ப்ளம்பர் தாசனை வந்திருந்தாங்க. இந்த லியோ ஜாக்லின் வேற என்னடா மரத்தெல்லாம் பிடுங்கிட்டேடா, வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குதுன்னு என்ன திட்டிகிட்டு இருந்தாங்க. இவன் தான் நம்ம காலமாட, இவனை பற்றி ஒரு தனி விளாகே போடலாம். அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. வேலைன்னு வந்துட்டா தான் கருப்பாக இருக்கிற நம்ம வெள்ளைக்காரன் ஆயிருவோமேன்னு சொல்லி கடகட கொட கொட கொடன்னு ஓட்ட போட்டு கொடுத்துட்டோம். இந்த ஷெட்டெல்லாம் எந்த கம்பெனிக்காரங்களை வச்சு போட்டோன்னு மட்டும் கேட்காதீங்க. இவங்க தான் ஒன் மேன் ஆர்மி வெல்டர் மணி மாமா. இவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஆர்ச்சரி கிளாஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு. கொரியர் வேறு வந்திருக்குன்னாங்க. காரில் சீட் பெல்ட்டை போட்டேன், காரை எடுத்தேன், டர்ருன்னு கிளம்பிட்டேன். பார்த்தா புதுசாக ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ரோடு போடுறவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 4 வீட்டுக்காரங்களுக்கும் ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால ரோட்டில் தண்ணி விடுறாங்க. 2 வருஷத்தில் போக வேண்டிய ரோடு 2 மாதத்தில் சோழி முடிஞ்சு போயிடுது. கொரியர் ஆஃபீஸுக்கு வந்தால் நம்ம தம்பி இளங்கோ என்னோட ஸ்டூடெண்ட்டு பார்த்து மாஸ்டர்னு ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆர்ச்சரி கிளாஸுக்கு வந்து ஆர்ச்சரி கிளாஸை முடிச்சுட்டு அடுத்த எல்என்டி கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். பார்த்தா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அப்புறம் ஆகாஷ் தான் வந்து பெட்ரோல் வாங்கி கொடுத்தாங்க. என்னதான் கிளாஸ் லேட் ஆனாலும் என்னோட சீனியர்ஸ் கிளாஸை பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே ஒரு நைட் ஷோக்கும் பிளானை போட்டுட்டு என் தம்பி கார் எடுத்துட்டான், நான் பைக் எடுத்துட்டேன். எதுக்குடா காரு பைக்கு தனியாக போகிறீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சிங்கக்குட்டி 2 பேரையும் படம் பார்க்க கூட்டு போயிட்டு இருக்கோம். வேற எங்கேயும் இல்லை, நம்ம காவல் கிணறுல இருக்கிற சினிமா தேட்டருக்கு தான். உள்ள வேற ஏசியை நல்லா கூட்டி வச்சிருந்தாங்க. பாட்டி 2 பேரும் முக்காடு போட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இதய முரளி படத்துக்கு தான் வந்திருந்தோம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வாயை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கலன்னா எவ்வளோ சிக்கலை சந்திக்கிறாங்கிறதா இந்த படம். எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க.